சார் என் பேர் வானதி. இவங்களோட பொண்ணு பாண்டியன் மேலயோ இல்ல பாண்டியன் குடும்பத்து மேலயோ எந்த தப்பும் இல்ல சார். அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க சார். எங்க அம்மா என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாலும் அது எதுவுமே உண்மை கிடையாது சார். கேட்டுக்கிட்டியா புளிமுட்டை? அவங்க எவ்வளவு சொல்லி நான் கேட்கல சார். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களை இப்படி கிண்டல் பண்ணிருக்கான். யாரா இருந்தாலும் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டா கோவம் வந்து அடிக்க தானே சார் செய்வாங்க. நல்லா அடி வாங்கணும் சார். இன்னும் 4 அடி அரைஞ்சிருக்கணும் சார். என்னமா இது உங்க பொண்ணு இப்படி சொல்லுது, நீங்க வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சார் இவ ஏதோ பயத்துல பேசின்னு இருக்கா சார். சார் நான் யாருக்கும் பயப்படல சார். நான் நடந்த உண்மையை தான் சொல்றேன். பாண்டிய நான் லவ் பண்றேன். அது இவங்களுக்கு பிடிக்கல. என்ன லவ் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. நான் கேட்கல. அந்த கடுப்புல தான் என் அண்ணன் உங்களை பத்தி தப்பா பேசியிருக்கான். இதான் சார் நடந்துச்சு. நடேச மாமாவோட சொந்த தங்கச்சி பொண்ணுதானா? கார்த்திகா நீ முதல்ல வீட்டுக்கு போ. இவங்க எல்லாரும் இந்த வீட்டை பத்தி சொல்றது தப்பு சார். என் அம்மா மாமான்னு யாருக்குமே இவங்களை பிடிக்காது. அதனாலதான் அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. நீ எங்க இருந்து வந்தீங்க? நீ சொன்னா நாங்க நம்பணுமா? நான் எங்க இருந்தோலாம் வரல. திருவண்ணாமலையில பெரிய பிசினஸ் மனோகரோட பொண்ணு. என் ஃபேமிலிக்கு நாங்க ஒரு பேர் இருக்கு. அப்படி ஒரு வீட்ல இருந்துதான் நான் இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். என் பொண்ணு என்னத்துக்கு சார் கூட்டிட்டு வரணும்? நான் வரேன் சார். நான் வந்து சொல்றேன் சார். இவங்க போய் சொல்றாங்க. பாண்டி மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் எந்த தப்பும் இல்ல. என் அம்மாவும் அண்ணனும் தான் தப்பு நான் சொல்றேன். நானும் இவர் மேல ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் தரேன். என்ன ஈட்டிசிங் பண்ணாங்கன்னு இவன் மேலயும் இவன் ஃப்ரெண்ட்ஸ் மேலயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்க 2 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். உங்க பையனை இவங்க அடிச்சதுக்கும் இந்த பொண்ணு உங்க பையன் கிண்டல் பண்ணதுக்கும் எஃப்ஐஆர் போடணும். கேஸ் கோர்ட்டுக்கு வந்தா எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்ப உங்க பொண்ணுடைய காதல் விவகாரம் எல்லாம் வெளியில வரும். இதுல தேவையோ? நீங்க எஃப்ஐஆர் போடுங்க. என்ன இருந்தாலும் ஏரியா பையனை போட்டு அடிச்சிருக்கானுங்க. அது தப்பு தானே? சட்டத்துக்கு முன்னாடி உங்களை தண்டிக்க பண்ணும் சார். லூசு பையன் இங்க என்ன நடக்குன்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கான். மீட்டிங்ல பேசுற மாதிரி பேசிட்டு. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் கேஸ் எடுக்கிறேன். என்னமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? என்னப்பா அது? உன் பொண்ணு ஆரம்பத்துல இருந்து உனக்கு எதிராக பேசிட்டு